ஆக ஒரு தலைவனுக்கே 17.25 கோடி ஒதுக்கி இவ்வளவு சம்பவங்களை இவர்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். மாணவர் அமைப்பு என்கிற பேரில் கூட சுவரட்டி ஒட்டி 41 பேரை படுகொலை செய்தவன் விஜயன்லாம் ஒட்டினாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. ஆக இன்னைக்கு தாவேகா மீது புழுதி வாரி தூற்றுவதற்கு புறப்பட்டிருக்கிறது ஒரு கும்பல் என்றால், அதெல்லாம் புழுதியெல்லாம் இந்த மலையில் காணாமல் போயிடும். ஒரே ஒரு செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். களமாடுவதற்கு நாள் குறித்திருக்கிறார், கயவர் படையை தூளாக்குவதற்கும் எண்ணி இருக்கிறார். எல்லாத்துக்கும் பதில் மக்கள் கொடுக்க இருக்கிறார்கள். பொறுத்துருங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? அடுத்த பொதுக்கூட்டம் எங்கே, என்ன பேச போகிறாரு, இன்னும் எந்த மாதிரியான சிவியராக வந்து அட்டாக் பண்ண போகிறாரு டிஎம்கே? ஏன்னா ஈரோடு ஸ்பீச்சே வந்து கிட்டத்தட்ட இன்னும் வரைக்குமே ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் அதை புலம்பிகிட்டு இருக்கா, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்த சம்பவம் எங்கே சார்? சம்பவத்தின் மேல் சம்பவமாக இருக்க காத்திருக்கிறது. இடத்த இப்போ அறிவிக்க மாட்டோம். தலைமை முடிவெடுத்து ரகசியமாக வைத்திருக்கிறது. நாங்கள் எப்போதுமே ஃப்ளாஸ்ட் தானே, ஃப்ளாஸ்ட் தான் பண்ணுறது. அதனால் வந்து